திருவள்ளூர் பகுதியில் உள்ள ஆயமில் பகுதியை சேர்ந்த TRS என்ற தனியார் ஹார்ட்வேர் கடையின் ஏஜென்ட்டாக உள்ள கார்த்திகேயன் என்பவர் திருத்தணி பகுதியிலிருந்து சுமார் 17 லட்சம் ரூபாயை வசூல் செய்து கொண்டு திருவள்ளூர் நோக்கி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது லட்சுமாபுரம் என்ற பகுதியில் அவரை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியை காண்பித்து அவர் வைத்திருந்த 17 லட்சம் ரூபாயை திரும்பி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கார்த்திகேயன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருத்தணி திருவள்ளூர் பைபாஸ் சாலையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சோதனை சாவடிகள் புதிதாக அமைக்கப்பட்டு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று குறிப்பாக திருவள்ளூர் நகர் பகுதியில் ஆய்வாளர் தாமோதரன் தலைமையிலான காவல்துறையினர் பார்த்தோம்னால் வாகனங்களை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருத்தணி பகுதியில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடமாநில இளைஞர் பிரச்சனை பூதாகாரமாக இருந்தது. நேற்று இரவு பார்த்தோம்னால் அதே திருத்தணி பகுதியில் ஒரு புடவை வியாபாரியை 2 இளைஞர்கள் அடித்த விவகாரம் பூதாகாரமாக இருந்த நிலையில் அடுத்தடுத்து திருத்தணி பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவது மக்களை பெரும் பரபரப்புக்குள் உள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக இந்த 17 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த சம்பவமானது காவல்துறையினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இவர்கள் அந்த வழியில் உள்ள அனைத்து CCTV காட்சிகளையும் சோதனை செய்து வருகின்றனர். அதாவது குற்றவாளி எந்த வழியாக சென்றுள்ளான், அவர் பல்சர் வாகனத்தில் சென்றுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். ராதிகா, நிச்சயமாக மோகன், திருத்தணி பகுதியில தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை அச்சுறுத்தும் பணிகள் நடைபெற்று வரதா சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.